அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிகைன் சீக்ரெட்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நினைத்தது நடக்க வாராகி சூட்சம வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாராகி அம்மனை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் இன்றைய காலத்தில் அதிக அளவில் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக வாராகி அம்மனுக்கு உரிய பஞ்சமி திதி என்று வாராகி அம்மனை வழிபடாதவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த காலகட்டத்தில் வாராகி அம்மனின் வழிபாடு என்பது மிகவும் பிரசித்தி பெற்றதாக திகழ்கிறது. அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி என்று வாராகி அம்மனை எந்த முறையில் வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்றுதான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் என்பது பெருமாளுக்கு உரிய மாதம் என்று நம் அனைவருக்குமே தெரியும். பெருமாளின் அவதாரங்களில் ஒன்றாக திகழ்வதுதான் வராகமூர்த்தி அவதாரம். அதே போலத்தான் அம்பிகையின் அவதாரங்களில் வராக அவதாரமும் ஒன்றாகவே திகழ்கிறது. அண்ணனும் தங்கையும் ஒரே மாதிரி அவதாரம் எடுத்திருக்கிறார்கள் என்பதால் வாராகி அம்மனை மார்கழி மாதத்தில் வழிபாடு செய்யும் போது பெருமாளின் அருளும் வாராகி அம்மனின் அருளும் பரிபூரணமாகவே கிடைக்கும் என்று கூட சொல்லலாம். இந்த வழிபாட்டை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதியில் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம். இதற்கு நம்முடைய வீட்டில் வாராகி அம்மனின் படமோ சிலையோ இருக்க வேண்டும். ஒருவேளை வீட்டில் வாராகி அம்மனின் படமோ சிலையோ இல்லை என்பவர்கள் அருகில் எந்த ஆலயத்தில் வாராகி அம்மன் இருக்கிறார்களோ அந்த ஆலயத்திற்கு சென்று இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இதற்கு நமக்கு தேவைப்படுவது முனை உடையாத விரலி மஞ்சள் தான். 27 என்ற எண்ணிக்கையில் விரலி மஞ்சளை எடுத்து மஞ்சள் நிற நூலால் மாலையாக கட்டி கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய சிலை படமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு ஏற்றாற் போல கட்டி கொள்ள வேண்டும். கோவிலில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனுக்கு தருவதாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு ஏற்றாற் போல சற்று இடைவெளி விட்டு விரலி மஞ்சளை கட்டி கொள்ளுங்கள். எண்ணிக்கை 27ஆகத்தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு விரலி மஞ்சளை கட்டும் போதும் என்ன வேண்டுதல் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை முழு மனதோடு நினைத்து கட்ட வேண்டும். ஒரே ஒரு வேண்டுதலை நினைத்துத்தான் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாலையை கட்டி முடித்த பிறகு வீட்டில் இருப்பவர்கள் வாராகி அம்மனின் படத்திற்கு அந்த மாலையை சாற்றி விட்டு தீபம் ஏற்றி வைத்து விட்டு வாராகி அம்மனுக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்களை வைத்து உங்களுடைய வேண்டுதலை முன்வைத்து வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். ஆலயத்திற்கு செல்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஆலயத்திற்கு சென்று இந்த மாலையை கொடுத்து வாராகி அம்மனுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துவிட்டு வீடு திரும்பி வர வேண்டும். வீட்டில் விரலி மஞ்சள் மாலையை சாற்றுபவர்களாக இருக்கும் பட்சத்தில் மறுநாள் இந்த விரலி மஞ்சளை எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் பத்திரமாக வைத்துக் கொள்ளலாம். இந்த முறையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி என்று வாராகி அம்மனுக்கு மாலை கட்டி வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.